கோவை சத்தியன் யாரு, கல்யாண சுந்தரம் யாரு? கோவை சத்தியன் என்னைக்காவது தந்தை பெரியார்னு பேசியிருக்காரா? கோவை சத்தியன் என்றைக்காவது இது மதசார்பற்ற மண் அப்படின்னு பேசியிருக்கிறாரா? ஏன் பேச மாட்டாரு? ஏன்னா கோவை சத்தியனுடைய பின்னணி எப்படி? கோவை சத்தியனால் அதை பேசவே முடியாது. அவர் என்ன செய்வாருன்னா, ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த திமுக பேச்சாளரை பார்த்து ஜிகாதி என்று பேசுவார். மனுஷபுத்திரன் அவர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை தானே. எந்த அதிமுக காரராவது இந்த வார்த்தையை பயன்படுத்தி, நான் போயிருக்கேன் அதிமுகவினுடைய ஊடகவாதங்களுக்கு, நான் போயிருக்கேன். தனிநபர் தாக்குதலை கூட அவர்கள் செய்வார்கள். ஆனால் ஜிகாதி என்றோ சிறுபான்மையினரை ஏமாற்றுகிறார்கள் என்றோ அப்பீஸ்மெண்ட்ன்ற வார்த்தையை அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். ஜவஹர்லி அவர்களோட நான் விவாதத்துல கலந்துட்டு இருக்கிறேன், சிவசங்கரி அவர்களோட நான் விவாதத்துல கலந்துட்டு இருக்கிறேன், கோவை சத்தியனோடையும் நான் விவாதத்துல கலந்துட்டு இருக்கிறேன். இதுல கோவை சத்தியனுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிற அத்தனை செய்தி தொடர்பாளர்களுக்கும் இடையில மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. கல்யாண சுந்தரம் தந்தை பெரியாரை அவதூறாக பேசி கொண்டிருக்கிறார் ஊடகங்கள்ல உட்கார்ந்து. அவரை தான் நீங்க டிபேட்டுக்கு அனுப்புறீங்க. அப்போ உங்க கட்சியை ஏற்கனவே ஒரு கூலி கூட்டம் கைப்பற்றி விட்டது. அதுல உங்களை பேருக்கான தலைவராக வைத்திருக்கிறார்கள். உங்களை தலைவர்னு சொன்னது, நான் சொல்லுவேன் நீ தலைவர்னு, உனக்கு தெரிய வேணாமா அப்படின்றதுதான் அமித்ஷா ஸ்டேட்மெண்ட்டினுடைய அர்த்தமாக நாம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு அன்வர் ராஜா அவர்கள் போட்டு உடைத்திருக்கிறார். ஏற்கனவே அன்வர் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் சமூகத்துல பெரிய நெருக்கடி இருக்கிறது. இப்படி எப்படி அதிமுகவை சப்போர்ட் பண்றது? உங்களுக்காக நாங்க ஆதரிப்போம், ஆனா இது நம்ம சமூகத்துக்கு செய்யற துரோகம் இல்லையான்றதை கீழக்கரை முஸ்லிம்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கு அவர் பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ அந்த அழுத்தத்திலிருந்து தான் அவர் வெளியேறுகிறார். திமுகவில் போய் இணைந்தது மட்டும் அல்லாமல் அவர் ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடிய இடம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அகில இந்திய அளவில் முதல்வர்களை திரட்டக்கூடிய முதல்வராக ஸ்டாலின் இருக்கிறார் அப்படின்ற அந்த இடத்தை சொல்றார். அண்ணா வழியில் வந்தவர்கள் அப்படின்றத அவர் நினைவுபடுத்துகிறார். அதிமுக காரர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அண்ணா வழியில் உருவான கட்சி அப்படின்றத கொஞ்சமாவது மண்டைக்குள் உரைத்திருந்தால், பெரியாரின் தடியை காட்டினால் நாம் பயப்பட வேண்டும் என்கின்ற உணர்வு கொஞ்சமாவது இருந்திருந்தால் இந்த கூட்டணியை அவங்க ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அவர் வெளியேறுகிறார். இதை தாண்டி பாஜகவில் இருந்து இதை காரணமாக வைத்து எடப்பாடியால் வெளியேற முடியுமா என்றால் நிச்சயமாக அவர் வரமாட்டார். அப்படி வருபவராக இருந்தால் இந்நேரம் அவர் அந்த கூட்டணியில் இருந்திருக்க கூடாது. வெளியே வர முடியாது. வந்தாருன்னா இவர் மகன் உள்ள போயிருவார். எந்த உள்ள போவாருன்றதை பத்தி நான் பேச விரும்பல. அவர் உள்ள போவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பாஜக ரெடி பண்ணி வச்சிருக்குது. அல்லது இவரே கூட உள்ள போகலாம். அது என்ன வழக்கானாலும் இருக்கலாம். அப்போ இப்படியான நெருக்கடிகளுக்கு மத்தியில் சிறுபான்மையினரின் நம்பிக்கையை இழந்தவராக, தென் தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளை இழந்தவராக, தமிழ்நாட்டினுடைய ஆதரவை இழந்தவராக, அதிமுகவின் வரலாறு தெரியாதவராக எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மேடைக்கு மேடை மாரடித்துக் கொண்டிருக்கிறார்.